ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து விலாக்லேயே வந்து ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அப்படிங்கிறப்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அடுப்புக்கெலாம் வந்து பொட்டு வச்சுக்கலாம். அடுப்புக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்சு பொட்டு வச்சுட்டு தான் வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இது நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லா பேத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நைட்டே வந்து எல்லா அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த மாதிரி அடுப்புக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வேலையாக பாலை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடை வந்து வச்சுக்கலாம். முதல் வேலையாக எதுக்காக பால் வந்து பொங்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் பொங்குற மாதிரி நம்ம வீட்டில் செல்வங்கள் மகிழ்ச்சி எல்லாமே வந்து பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் முதல் வேலையாக பால் காய்ச்சறதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சோறு பொங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கிச்சனில் அன்னபூர்ணி அம்மனோட படம் வச்சுருக்கேன். அன்னபூர்ணி அம்மன் படத்துக்கும் வந்து இப்போ பூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ரீசெண்டாக வந்து நம்மளோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து பங்காளி முறை ஆகுது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆடி மாதத்தில் நிறைய பூஜைகள்லாம் வந்து பண்ணியிருந்திருப்பேன். இந்த தடவை வரலட்சுமி பூஜையை வந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து 30 நாள் முடிஞ்சால் அடுத்து ஆவணி மாதம் வருது இல்லைங்களா, ஆவணியில் ஏதாவது பௌர்ணமி அந்த மாதிரி கூட நம்ம வந்து பார்த்து நம்ம வரலட்சுமி பூஜையை பண்ணலாம். ஸோ வந்து எந்த வருஷமும் நம்ம வந்து தடைப்படாமல் பண்ணணும். அவ்வளோதான். ஏதாவது ஒரு நாளில் ஒரு 5 பேர்த்த கூப்பிட்டும் கூட நம்ம வந்து தாம்பூலம் கொடுத்து பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ 30 முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி வந்து நம்ம கிச்சனில் இருக்க அன்னபூர்ணி அம்மனுக்கு கணக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் விளக்கெல்லாம் ஏற்றலை, பூ மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுப்பு மேடைக்கும் வந்து பூ வச்சுருக்கேன், அன்னபூர்ணி அம்மனுக்கும் பூ வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குடா வாழ்கிறோம், நம்ம என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப பக்தியாக இருக்கும். அந்த சமயத்துலலாம் நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம எது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அப்படின்னு எதை பார்த்தாலும் கோபமாக வரும். நம்ம என்னத்துக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிருப்போம். நம்மளுக்கு பிடிச்சவங்களே வந்து நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சமயத்துலலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மன விரக்தியிலேருந்து வெளியில் வர முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி நிறையா இருக்குது. என்னோடய வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கு. நானே வந்து நினைப்பேன், எதுக்குடா நம்ம வாழ்கிறோம், என்ன எத்தனை தான் நம்ம பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப விரக்தியில் இருந்திருக்கேன். ரீசெண்டாக வந்து ஒரு புக்கு ஒன்று படிச்சிருந்தேன். அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த புக்கு படிக்கிறதுக்கெலாம் எனக்கு பிடிக்காது. அந்த புக்கோட கதைகள், அந்த குக்கு எஃப்எம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கேட்பேன். ஸோ அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும். அதுக்கு முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கிறது. என்னடா ட்ரெஸ் எடுத்து போட சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த புக்கில் நானே கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க பார்த்தேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த இது ஏதாவது ஒரு இதில் ஒரு மாறுதல்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு டிப்ரெஷனில் இருக்கிறப்பெல்லாம் நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம வியர் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நாமளே ரசிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை போகும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு பறவைகளை பார்க்கணும். அதாவது பறவைகள் அப்படின்னா நான் வந்து பறவைகள் இருக்கிற இடத்துக்கு தான் போய் பார்க்கணும் அப்படி இல்லை. கண்டிப்பாக வெளியில் ஏதாவது ஒரு பறவை, அது காகமாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், புறாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து ஒரு பறவையை பார்க்குறப்போ அந்த பறவையை ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த நம்ம எந்த ஒரு கவலைகளாக இருந்தாலும் அது மறந்து போயிடும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பறவைகளை பார்க்குறது. பறவைகள் சப்போஸ் இல்லை அப்படின்னா வானத்தை பாருங்கள். வானத்தை கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற மேகங்கள் போகிறதா இருக்கலாம், இல்லை அது நைட் டைமாக இருந்தால் அந்த நட்சத்திரங்கள் நிலவாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். வானத்தை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா
நம்ம மைண்டே வந்து சொல்லும் எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோன்னு இல்லை, நம்மளுக்கும் மீறின ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கஷ்டம் அப்படிங்கிறது சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து அதனால தான் வந்து வானத்தை வந்து பார்க்க சொல்கிறது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது. நானே காசு இல்லாமல் இருக்கேன், நான் என்னத்தை போய் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு இப்போ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஒரு நாய்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி விலங்குகளுக்கு எதுக்காவது கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு 30 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களோட வயிற்று பசியை தீர்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு என்ன சொல்லும் அப்படின்னா, என்கிட்ட இருக்குது, நான் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம இப்போ ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம 2 பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும், 3 பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு உருவாகும். ஸோ அதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நடவடிக்கைகளில் நம்ம ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் மீன்ஸ் அது எப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள். இப்போ வந்து லேடிஸாக இருந்தால் ஒரு ஹேர் கட் பண்ணுறத பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு நெயில் பாலிஷ் போடுறது பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இப்போ சாரீ நீங்கள் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாறுதலுக்காக ஒரு சுடிதார் வந்து வியர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர முடியும். ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒரு ஹக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டிப்ரெஷன் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படிங்க, நம்மளே டென்ஷனில் இருப்போம், அது எப்படி நம்மளால் ஹக் பண்ண முடியும் அப்படின்னா, ஹக் பண்ணுறதுனால சயின்டிஃபிக் ரீதியாக என்ன மாறுதல்கள் நடக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பயம், பதட்டம் இதெல்லாம் வந்து போயிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு என்ன சொல்லும்னா, நம்மளுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள் உணர்வு சொல்லுங்களாமா. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹக் பண்ண சொல்கிறது. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துலையும் கூட அந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து சயின்டிஃபிக் பூர்வமாக வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து இதை தான் வந்து அந்த குக்கு எஃப்எம்மில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்குறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியும் பார்த்தேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்குன்னு பகல் கனவு காங்காதீங்க அப்படின்லாம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம பகல் கனவு காணணுங்களாமா. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று நடக்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. சப்போஸ் வந்து இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கனவு காணுவேங்கிறத நான் சொல்கிறேன். சீக்கிரமாகவே நம்ம வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி அதை பிரிக்கிற மாதிரி நான் டெய்லி நினச்சி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்னவா நடக்கணும்னு இருக்கோ அதை வந்து நடந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணுங்களாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ அது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து நடத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் ஆசைகளையும் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ கடகடன்னு எல்லா வேலைகளையும் முடித்தாச்சு. காலையில் 5:30 மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மதியானம் ஒரு 12:30 மணி அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ஒர்க் இன்றைக்கி முடியும். எப்பயுமே இந்த டயத்துக்கு தான் முடியும். அதுவும் இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இல்லை, அதனால் வந்து இந்த டயத்துக்கு முடிச்சிருக்கேன். இல்லை துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னா மதியானம் 1 மணிக்கு மேலே ஆயிரும். என்ன சிஸ்டர் இந்நேரத்துக்கு கோலம் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து இன்றைக்கி காலையில் கோலம் போட முடியல, பாப்பாவுக்கு வந்து லன்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஃபன் பண்ணணும், லன்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி காலையில் கோலம் போட முடியல. அதனால் சரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன். எப்போவுமே இந்த டயத்துக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் விளக்கேற்ற முடியாது இல்லைங்களா, அதனால தான். விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் காலையில் முதல் வேலையாக கோலம் தான் வந்து போடுவேன். ஸோ ஆனால் வந்து இந்த டயத்தில் கோலம் போடக்கூடாது தான். வீட்டுக்கு முன்னாடி நற்பவி அப்படின்னு எழுதி வைக்கிறது வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். நற்பவின்னு எழுதி வச்சுட்டு அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வந்து எழுதி வச்சுட்டே இருங்க. அது எழுதி வைக்கிறப்போ இப்போ நம்ம குழந்தைங்களே பார்த்துட்டு நற்பவி அப்படின்னு வந்து படிப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நற்பவின்னு படிப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க வாயில் வந்து அது சொல்கிறப்போ அந்த மந்திரம் வந்து 1008 மந்திரங்கள் சொல்கிறதுக்கு சமம் அந்த நற்பவிங்கிற வார்த்தை. ஸோ வந்து நம்மளே அறியாமையே அதை பார்த்தோன்னா நம்மளோட வாய் வந்து சொல்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் வந்து நான் வந்து வாசலில் எழுதி வச்சுருக்கேன்.
ஒரு வீட்டில் நற்பவி நற்பவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்கண்டு, பொட்டுக்கடல, நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் கலந்து வைக்கிறப்போ எறும்புகள் அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கர்மாக்கள் பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால் வீட்டுக்கு முன்னாடி கல்கண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே அரிசி மாவு கோலம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அதனால தான் வந்து இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல வழி. அதே மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப மங்களகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கோடையே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னென்ன பேசணும்னு நினச்சனோ, நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.